ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம ஒரு கப் இட்லி மாவு வச்சு 4 வகையாக தோசை பண்ண போகிறோம். ப்ளஸ் சட்னியோடு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி தோசை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரை நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 பூண்டு பல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது கார சட்னின்றதுனால நான் 2 காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2லேருந்து 3 மிளகா வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட அதிகப்படுத்திக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் புளி வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் தோசை மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தோசை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு. இப்போ நான் தோசை நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் தோசை ஊற்ற முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக இது பண்ணிக்கோங்க. பார்த்திங்கனாவே தெரியும், நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றும் போதே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரணும். அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா மெல்லிஸாக ஊற்றிட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக வெந்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் கார்னரை எடுத்து விடுங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும் நமக்கு. இப்போ நான் எல்லா சைடுமே இந்த மாதிரி எடுத்து விடுறேன். இது பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சட்னி எடுத்து இந்த மாதிரி நல்லா தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நீங்கள் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நீங்கள் ஸ்டார்டிங் தோசை ஊற்றும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே வைக்கிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சட்னிலாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா தோசை ஃபுல்லாகவே நல்லா சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது மேலே நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு. டெய்லி ஒரே தோசையாக சாப்பிட்டு போர் அடிக்குதுன்றவங்களுக்கு நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஒரு தோசை பண்ணி கொடுத்திங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க எல்லாமே. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம இதை மடித்து எடுத்துடலாம். நீங்கள் இதை திருப்பிலாம் போட வேண்டாம். அப்படியே இதை நம்ம மடித்து எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக நம்ம அரைச்ச கார சட்னியே நீங்கள் தாளிச்சிட்டு வச்சுக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு தோசை ரெடி. இது நான் ஒயிட் சட்னி ப்ளஸ் ரெட் சட்னி வச்சுருக்கேன். வச்சு இந்த தோசை இப்போ சாப்பிட போகிறேன். 2வது தோசை நம்ம கேரட் ஊத்தாப்பம் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வேறு காய வச்சும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கேரட் ஊத்தாப்பம் பண்ணலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி கலக்கும்போது உங்களுக்கு உப்பு எல்லாத்துலேயுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சிட்டோம்னா இப்போ இதை நம்ம தோசை மேலே தூவிக்கலாம். அடுத்தது மாவு நீங்கள் இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கார சட்னி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக எடுத்தோம். இது அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. அடுத்தது இட்லி மிளகா பொடி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டிலலாம் இட்லிக்குன்னு மிளகா பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு பொடி, அதுதான் அது. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது நீங்கள் மெல்லிஸாக தோசை ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தடியாக கல் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஊத்தாப்பத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம ஊத்தாப்பம்லாம் பண்ணுறோம்னா தோசை மெல்லிஸாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக ஊற்றிக்கோங்க.
அதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுனதுமே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். கல் தோசை எல்லாமே வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தோசை. இது மேலே வந்து நம்ம அந்த கேரட்டை துருவி வச்சுருந்த கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சுற்றியுமே தோசை ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக இட்லி மிளகா பொடி தூவி விட்டுருங்க. தூவிட்டு நீங்கள் வந்து இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இது சூப்பராக வெந்துடும். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரை இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே இதை எடுத்துடலாம். இதை வந்து திருப்பி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து இந்த மூடி வச்சதுலேயே வந்து இது வெந்துட்டுருக்கோம் நமக்கு. இதை வந்து நான் அப்படியே எடுத்துடுறேன். இது வந்து உங்களுக்கு சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இதை வச்சே அப்படியே சாப்பிட்டுடலாம். அப்படி இல்லைனா கூட அந்த பருப்பொடியை வச்சே சாப்பிட்டுடலாம். சூப்பரான செகண்ட் தோசை ரெடி. இப்போ அடுத்தது நம்ம தேர்டு வந்து கல் தோசையும் ஒரு எம்டி குருமாவும் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக காஞ்சதும் இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் உங்களுக்கு நல்லா நீங்கள் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கும்போது உங்களுக்கு இந்த குருமாவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கிறோம். இதோடு வந்து நான் வந்து 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நான் பாதி அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் வந்து நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். அடுத்ததாக வந்து இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் இதில் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம அரைக்கும் போது வந்து நான் தனியாக சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இது வந்து மசாலா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக மசாலா வந்து கருகி போயிடும். இது வந்து நான் ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்ணெயிலேயே இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இது நம்ம அதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துகிட்டு அதோடு வந்து நம்ம பாதி வச்ச தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திங்கன்னா 1/2 ஸ்பூன் தனியாத்தூள்னு எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து இதோட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கணும். அடுத்தது சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் காரம் ரொம்ப வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிளகோட இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி கொதிக்கிறது அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி தண்ணி கொதிக்குது. இதில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து இதில் தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது டக்குன்னு கட்டியாகிடும். நீங்கள் வந்து தேங்காய் துருவலாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து இப்போ வந்து ஒரு கொதி அளவுக்கு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இது கொதித்து வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குருமா வந்து தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் திரும்பவும் மூடி வச்சிங்கன்னா நல்லா கட்டியாகிடும்.
எனக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக ஆகட்டும், அதனால் நான் வந்து இந்த மாதிரி மூடி வச்சிடுறேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே குருமா ரெடி ஆகிடும். நமக்கு தோசை வேகிறதுக்குள்ளே குருமா வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இப்போ கல் தோசை மாதிரி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தடியாக தோசை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த குருமாவுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டை வச்சு இது பண்ணியிருக்கோம் இந்த குருமா. இது வந்து எந்த காயுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி தோசை கல் தோசை மாதிரி ஊற்றிட்டு இந்த குருமா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தோசை ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசை வந்து நீங்கள் 2 பக்கமே வந்து திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ வந்து நான் இன்னொரு சைடு போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளவே சூப்பராக வெந்துடும். இப்போ வெந்துடுச்சு, நான் எடுத்துட்டேன். நம்மளோட குருமாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து திக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சூப்பராக இந்த தோசையோட குருமா வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் டெய்லி ஒரே மாதிரி தோசை பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டியே பண்ண மாதிரியும் இருக்கும், நமக்கு வேறு தோசை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். குருமாவோட வச்சு சாப்பிட்லாம். நம்மளோட 3வது தோசை ரெடி. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வாசனையே வந்து உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வரும், அந்தளவுக்கு இது அவ்வளோ ஸ்மெல் வரும் உங்களுக்கு தோசை. இந்த குருமாவும் தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்மளோட 4வது தோசை தக்காளி மசால் தோசை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்ம தக்காளி சட்னி பண்ணி இது தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஒரு வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இந்த தோசைக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதோடு வந்து நான் கொஞ்சமாக பூண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி போடும்போது அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளியே எடுத்ததுனால ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக எடுத்திங்கன்னா 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இது வந்து நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே எண்ணெயிலேயே வதங்கி எண்ணெய் வந்து வெளியே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வந்து நல்ல வாசனை கொடுக்கும் உங்களுக்கு பெருங்காயத்தூள். டைஜஷனுக்கும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் பெருங்காயம். அதுக்காக வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பெருங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து அப்படியே ஒரு அந்த தக்காளியிலேருந்து நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு வாசனைக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணாவே போதும். இப்போ இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இந்த கலரே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும், அந்தளவுக்கு இருக்கும் இதோட கலரே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அந்த எண்ணெய் மசாலா எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி இதுவாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவும் தண்ணி வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாவே போதும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கனாவே தெரியும், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நமக்கு அந்த எண்ணெய்லாம் வந்து தக்காளியிலேருந்து நல்லா பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு பாருங்கள். சைடில் அப்படியே எண்ணெய் நிற்கிது.
பார்க்கும்போதே வந்து இப்போவே எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இது. இப்போ இதோட வந்து நம்மளோட சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இந்த மசாலாவுக்கு. அதுக்காக தான் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். அதோடு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நீங்கள் கலந்து எடுத்துடுங்க. இது வந்து ரொம்ப நேரம் நம்ம இதுக்கப்புறம் வந்து குக் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம உடனே எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலரிட்டு நீங்கள் எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எப்படி தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த மாதிரி தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட மசாலாவும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக தோசை ஊற்றிக்கோங்க. அது மேலே வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ சைடில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம கார சட்னி தோசைக்கு பண்ண மாதிரியே நீங்கள் வந்து சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா நமக்கு திருப்ப வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி அது மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து கொஞ்சமாக வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துடுங்க. கலந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் வெங்காயம் வந்து இந்த மசாலாவோடு சேரும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும், குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மடித்து எடுத்துடலாம். இதை வந்து திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டாம், அப்படியே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 தோசை ப்ளஸ் 4 சட்னி நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.